நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எப்படி நடக்குது? அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை. எல்லாத்தையும் எதிர்த்தரப்பினுடைய சதியாக பார்க்கும் பொழுது வர பிரச்சனை இருக்குல்ல, அது வந்து ஒரு பொறுப்பற்ற தன்மையினுடைய வெளிப்பாடாக இருக்குது. லைட் போட்டு நீங்கள் பார்க்குறீங்க. என்ன பார்க்குறீங்க? நீங்கள் மக்களை வந்து இன்னும் பைத்தியமாகி பார்க்குறீங்க. சரி, ஜென்ஜி புரட்சிக்கு வந்துருக்கவங்க ஏன் தப்பிச்சு ஓடி போறீங்க? அங்கே இன்னும் புரட்சி பண்ண வேண்டியது தானே. இப்போ வந்து நல்லா கவனிச்சு பாருங்க. நேற்று ஜென்ஜி புரட்சின்னு ஆதவர்ஜனா போடுறாரா? ஆதவர்ஜனா அதுக்கு முன்னால் அஃபிடவிட் போடுறாரா? அஃபிடவிட்டுக்கு முன்னால் ஃபெலிக்ஸ் வீடியோ போடுறாரா? இது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை கவிழ்க்கிறதுக்கு, அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கு எதிராக ஜனநாயக வழி இங்கே இந்தியா பொறுத்தவரைக்கும் ஆட்சியை கவிழ்க்க கூடாது. நேரடியாக ஆதவர்ஜனா என்னையும் விஜய் அவர்களையும் அங்கே போகிறதுக்கு இவங்க போலீஸ் அனுமதிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களையும் விஜயனாவை நீங்கள் அன்னைக்கே மக்கள்கிட்ட போய் நின்றுக்கலாமே. விஜய்க்கு முன்னால் இருக்கிற ஆதவர்ஜனா ஏதோ பரபரப்பாக ஏதோ கீழே மேலே தெரிஞ்சிட்டு இருக்காரு. அப்போ கீழே அவருக்கு ஏதோ ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த சொல்லப்பட்ட தகவல்கள் விஜயை முதல் குற்றம் சொல்லக்கூடாது, விஜய் முதல் குற்றவாளி இல்லை. சரி, விஜய் யார் முதல் குற்றவாளி உனக்கு எப்படி தெரியும்? விஜய் முதல் குற்றவாளி இல்லை, ஆனால் செந்தில் பாலாஜி பண்ணிட்டாருங்க. உனக்கு என்ன ஆதரவு இருக்குது? செந்தில் பாலாஜி குறித்து பேச தொடங்கியதும் தான் இது நடந்தது அப்படின்ட்டு கொஞ்சோண்டு ரிசர்ச் செஞ்சு பார்த்தா, செந்தில் பாலாஜி குறித்து பேச தொடங்குவதற்கு முன்னாடி அந்த பாட்டிலை விஜய் தூக்கி வீசிடுறாருல, அந்த சம்பவம் செந்தில் பாலாஜி குறித்து ஒரு பாட்டு பாடுவதற்கு முன்பே தொடங்கிவிட்டது. விஜய் செந்தில் பாலாஜி விமர்சித்து அந்த பாட்டு பாடுறாருல, அந்த நொடியில தான் அந்த பிரச்சனையா ஆரம்பிக்குது. என்னாச்சு? கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா? இந்த கரூர் மாவட்டத்துல ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தாருல, இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி மயங்கி விழுற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ப்ரே அடிச்சாங்க. இப்போ இது திட்டமிட்டு ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதையும் நீங்க கான்ஸ்பிரசி அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்களா? இல்லைங்க, நீங்க ஏன் இவ்வளவு குறைச்சி மதிப்பிடுறீங்க ஸ்ப்ரே அடிச்சதோட? இப்போ வந்து பிணங்கள் சதி செய்வதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிணங்கள் சதி செய்யுமா? செத்த பிணங்கள் எப்படி சதி செய்யும்? தாவேகா வழக்கறிஞர் அவர் கேட்டிருக்கிறாரு, செத்து போனவங்கலாம் இங்கே வந்து தான் செத்தாங்களா? இறந்து போனவர்கள் குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபா அறிவிச்சிட்டு இறந்து போனவர்கள் இங்கே தான் வந்து இறந்தாங்களான்னு ப்ரூவ் பண்ணணும், நாங்கள் நம்ப முடியாது அப்படின்னு தாவேகா வழக்கறிஞர் சொல்றாரு. 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய குடும்பங்கள் எங்களோடு ஏன் விஜய் வந்து நிற்கவில்லை என்று கேட்கிற அந்த குரல் வெளிவரதுக்கு மாறா ஸ்டாண்ட் வித் விஜய், விஜய் என்ன வருத்தப்படுவார், விஜய் என்ன பாவம், இந்த நரேஷன் கொண்டு போகப்படுது. இது வந்து ரொம்ப அநியாயமான நரேஷன். கீழே இருந்து இப்படி கூப்பாடு போடுறாங்கல்ல, தண்ணி கொடுன்னு கேட்குறாங்கல்ல, அப்போ மேலே இருக்கிறவங்களுடைய அட்டென்ஷன் விஜய் அண்ணான்னு கூப்பிட்டு இந்த இறைச்சல்ல கேட்கலன்னு சொன்னால் செருப்பத்தையும் இழிவுபடுத்துறதுக்கு இல்லை, இந்த பக்கம் கவனம் ஈர்ப்பதற்கு கூட செஞ்சிருக்கலாம். தாவேகா தரப்புல இருந்து எங்கள் தரப்பில் பிழை நடந்து விட்டது, நாங்கள் தவறு செய்து விட்டோம்னு ஒரு ஹேண்டில் கூட பேசல. அந்த குழந்தைக்கு இருந்த நிலைமை என்ன இருந்திருக்கும்? அந்த குழந்தை பார்வையில இருந்தா யோசி, அது குழந்தை, அது பரவாயில்ல, அந்த குழந்தைக்கு ஏதாவது சொல்ல தோணி இருக்கும்ல. நான் என்ன சொல்றேன், எவன் வேணாலும் இருக்கட்டும், நடுக்கம்லாம் போச்சு. வணக்கம், இது அரண்சை. நான் சதீஷ் என்று நம்மோடு தோழர் மகிழன். வணக்கம் தோழர். வணக்கம். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டுள்ளார் வதந்தி பரவிய குற்றத்திற்காக. அதற்கு பின்னர் நைட்டு ஆதவர்ஜனா மிட் நைட்டில் ஒரு ட்வீட் போடுறாரு. ஜென்னி செட் போராட்டம், ஜென்னி செட் புரட்சி, நேபாளம், இலங்கையின் உதாரணங்கள்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணுறாரு. நேபாளம், இலங்கை அப்படிங்கிற பேரை நீக்கிட்டு மறுபடியும் புரட்சிங்கிறத வச்சு ஒரு போஸ்ட் போடுறாரு. பின்னர் அதையும் அவர் வந்து டிலீட் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் வைரலாக இவர் வந்து கலவரத்தை தூண்டுகிறார், அதாவது ஒரு பக்கம் புரட்சியை தூண்டுகிறார் அப்படின்னு ஒரு அவங்களும், கலவரத்தை தூண்டுகிறார் இன்னொரு பக்கமும் குற்றச்சாட்டும் வச்சுட்டு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு யூடியூபராக செய்தி தந்த இல்லை தன்னுடைய ஒப்பீனியனை தந்த ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ தற்போது கிடைத்திருக்கிற தகவல் படி புசி ஆனந்த் வந்து முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணுறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணுறது அவங்களோட சட்ட ரீதியான உரிமை தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்கிறதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி நியாயமாக எங்களை வந்து கைது பண்ணக்கூடாது, எங்கள்கிட்ட ஒரு சில நியாயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா என்ன நியாயங்கள் இருக்குது? இந்த ஒரு வீடியோ வந்து நியூஸ் 24/7 அதில் போட்டிருக்கிறாங்க. துக்க சம்பவம் ஒன்று ஆயிடுச்சு. அவங்க ஒரு ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு தான் வந்தோம். கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நடு ரோட்டில் நிற்கிறாரு.
என்ன பண்ணுறதுனே தெரியல. யார் புசி ஆனந்த், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெரிய விபத்து நடந்துருச்சு, அதனால் இங்கே வந்து நிற்கிறோம். எதுக்கு இங்கே வந்து நிற்கிறீங்கன்னு கேட்டால், இங்கே பக்கத்தில் ஒரு துக்கம் நடந்துருச்சுங்க. அங்கே ஏற்கனவே அவங்க நீங்கள் அங்கே போன இடத்துல ஒரு துக்கம் நடந்திருக்குது. ஒரு துக்கம் இல்லை, 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அரசு எந்திரம் செயல்பட்டு இருக்குது. ஒருவேளை செயல்படாமல் முடங்கி இருந்தால், அவசரமாக வந்த செந்தில் பாலாஜி, அப்புறம் அவசரமாக வந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், லோக்கலில் வந்து போலீஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், ஆம்புலன்ஸ் இதெல்லாம் வேகமாக செயல்படாமல் இருந்தால் இதை விட டெத் டோல் அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒருவேளை தாவேகா தொண்டர்கள் இணைந்து வேலை செய்திருந்தால் கூடுதலாக கூட உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம். அந்த வேலையை செய்யாமல் அங்கேருந்து ஒட்டுமொத்தமாக எல்லாம் ஓடி போயிட்டு எங்கேயோ தூரமாக நின்று அவர் வந்து சோக கீதம் பாடிக்கொண்டிருந்தது. அப்படி சோக இல்லை, கதறி அழுத புசி ஆனந்துக்கு தான் தமிழில் நான் பார்த்தேன். அதையும் போட்டிருக்கேன். அப்படியே நம்ம ஸ்கிரீனில் தெரியல அவர் கதறி எழுதுற மாதிரி எங்கே இருக்குது. அவர் கதறி அழுதாருங்கிறது வந்து அவர் கதறி அழுதார் என அவருடைய உதவியாளர் சொன்னார். அவர் வந்து வருத்தப்படுறாரு அப்படின்னு உதவியாளர் சொன்னார். ஆனால் தூரத்தில் அவர் எங்கே ஃபோன் பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. வாட் எவர் இட் இஸ், ஓகே, அவர் கதறி அழுததாகவே இருக்கட்டும். நீங்கள் சாக கிடக்கிறவன்ட்ட விட்டுட்டு போய் எங்கேயா தூரத்துலேருந்து ஐயோ உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கதறி அழுவதால் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இவர்களுக்கு நிர்வாக திறமை இல்லை, அது எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னே தெரியாத, ஒரு சாதாரண ஒரு சென்ஸ் கூட இல்லாத ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இதில் இன்னொரு கேள்வி வருது. நீங்கள் சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. 1965 தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போர் நடந்த பொழுது முன்னாடி நின்று மாணவர்கள் சேர்ந்து நின்று, இராணுவம் வந்த பொழுது தமிழர்கள் சேர்ந்து நின்று இந்திக்கு எதிராக ஒரு புரட்சி செய்தார்கள். அப்படி தானே? இந்தி தடுக்கப்பட்டது. திமுக இப்போ ஆட்சியிலே இல்லை, நீங்களும் இப்போ ஆட்சியில் இல்லை. நீங்கள் வந்து 67 திரும்ப வரும்னு சொல்கிறீங்க. 67 திரும்ப வரும்னா என்ன அர்த்தம்? அப்போ 65 மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க. பிஜேபி இந்தி திணிக்கிற வேலையை செய்யும்போது, ஜிஎஸ்டி வருவாயை வந்து ஒழுங்காக பிரித்து கொடுக்காத பொழுது, நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதி தொடர்பாக இப்படி ஏதாவது ஒன்று தெருவிறங்கி ஆர்கனைஸ்டாக பொலிட்டிக்கலாக மக்களை மூவ் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு போனாங்க? நீங்கள் வந்து 65 மொழி போராட்டம் நடக்குது. 67 தேர்தலில் காமராஜர் அன்றைக்கு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னாடி நின்ன ஒரு மாணவர் தோற்கடிக்கிறார். அப்படி ஏதாவது பொட்டன்ஷியல் இருக்கா? 67 திரும்புவீங்க, 77 திரும்புவீங்க, என்ன அடிப்படையில் சொல்றீங்க? நைட்டே வந்து அரெஸ்ட் எதிர்பார்த்தோம். புசி ஆனந்த் வந்து நைட்டே அரெஸ்ட் செய்யப்படுவார்னு எதிர்பார்த்தோம். அதை ஒரிஜினாவையும் எதிர்பார்க்கல. அப்படி தகவல் வந்தது, நம்ம எதுக்கு எதிர்பார்த்தோம் மீன்ஸ் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இது நடக்கும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ காலையில தான் அவருக்கு விடிஞ்சிருக்கான்னு தெரியல. அவர் இப்போ உடனே முன்ஜாமீன் சிடி நிர்மல்குமார் சப்போஸ் இன்று வந்து கைது செய்யப்பட்டால் தொடர்ந்து விடுமுறை நாட்கள் வேற. அவர் ஆக்சுவலி நேற்று வந்து கைது செய்யப்படுவார், தனிப்படை விரைந்தது அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். அப்புறம் இப்போ வந்து முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தகவல் வருது. அது வந்து கைதை தடுப்பதற்கு அதுவும் ஜனநாயகபூர்வமான உரிமை தான். ஆனால் என்ன அவங்க தவிர்க்க நினைக்கிறாங்கன்னா, அடுத்தடுத்து லீவ் வருது, லீவ் வந்தால் உள்ள தூக்கி வச்சுருவாங்க, ஜெயிலில் இருக்க வேண்டியது இருக்கும், கொசு கடிக்கும் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு புரட்சி செய்ய விரும்பியவர்கள் புரட்சி செய்ய விரும்பிட்டீங்க. இப்போ வந்து பகத்சிங் இருக்கிறாரு. பகத்சிங் வந்து சிறைக்கு போனார். அவர் நீதிமன்றத்தில் போய் என்ன சொன்னார்? நீங்கள் தமிழ்நாட்டில் பெரியார் நீங்கள் தலைவர்னு சொல்கிறீங்க. பெரியார் வந்து நீதிமன்றத்தில் நின்றுக்கிட்டு ஆமாம் நான் அப்படி தான் செஞ்சேன், அது என்னுடைய இனத்தின் கடமை அப்படின்னு சொன்னார். நீங்கள் முன்ஜாமீன் கேட்குறீங்க, பெரியாரை விடுங்க. பகத்சிங் என்ன பண்ணார்? அங்கே நீதிமன்ற வளாகத்திலே குண்டதிக்கு போட்டு, ஆமாம் நான் குண்டு போட்டேன், ஆனால் உங்களை கொல்லணும்னு என்ன இருந்தால் நான் கொண்டு இருப்பேன், ஆனால் நான் உங்களை கொல்லலை, எனக்கு நாங்கள் இவ்வளோ கத்தியும் உங்களுக்கு கேட்கல, கேளாத செவிகள் கேட்கட்டும்னு சொன்னார். தன்னை ஒரு இராணுவ கைதியாக அப்படி ட்ரீட் பண்ணு, என்ன ஒன்று சாதாரண ஒரு அரசியல் கைதியாக ட்ரீட் பண்ணு, கெஞ்சி நிக்கல. விஜய் மீதான குற்றச்சாட்டு, தாவேக மீதான குற்றச்சாட்டுகள் வந்து இந்த பக்கத்துல உள்ள நெரேட்டிவ், இவங்க அந்த பக்கத்தை அப்படி விட்டுருந்தாங்கல்ல. அரசு செய்யறது என்னன்னு அரசு பொறுப்பெடுத்துக்கணும். அரசு வந்து எந்த பொறுப்புல இருந்து விலகலாம் முடியாது. அதை நம்ம வந்து கூடாதுன்னு சொல்ல, அப்படி விமர்சிப்பவர் விமர்சிக்கட்டும், தாராளமாக உண்டு. இந்த குறிப்பிட்ட விஷயத்துல இந்த கூட்டம் வந்து இப்படிதான் கிரௌட கூட்டுதுன்னு சொன்னா அரசு முன்னெச்சரிக்கையாக இதுக்கு அணுகி இருக்கணும்னு தான் நம்மளும் சொல்றோம். ஆனா அதன் பொருள் அரசு தான் முதல் குற்றவாளி. விஜய்க்கு வந்து பாவ மன்னிப்பு, ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா வந்து இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் சாப்பிடல. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அவர்கள் அட்மிட் செய்யப்பட்டு அந்த அம்மா இட்லி சாப்பிட்டுன்னு சொன்ன அந்த மாதிரி இருக்கா இல்லையா? உனக்கு சாப்பிடணும். வீட்டுக்குள் புகுந்தவர் நேற்று காலையில் தான் அவர் வெளியே வர்றாருன்னு லைவ் வருது. அவர் சாப்பிடல, உனக்கு எப்படி தெரியும்? ஆனால் விஜய் நான் கவலைப்படாதீங்க. விஜய் நான் கவலைப்பட்டாருன்னு தெரியுமா? இந்த குறிப்பிட்ட சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஏர்போர்ட்டில் அவர் பேசும்போது அந்த பையை தூக்கிட்டு போகிறார்ல, அங்கேருந்து எந்த சவுண்டும் இல்லை. பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இறங்கி நின்று இதே நரேஷனை கூட, இப்போ வைக்கப்படுற நரேஷனை கூட, இது எனக்கு பெரிய துரோகம் இழைக்கப்பட்டிருக்குது, என்னுடைய மக்கள் நாங்கள் கூடணும்னு நினச்சா இதுக்கு ஏதோ வேலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட போகலாம். அது நடக்கலை. திரும்ப சோகத்தில் இருந்த விஜய் அண்ணா வந்து அங்கே ஃப்ளைட்டில் இறங்கும்போது அந்த வீடியோ தான் நினைக்கிறேன்,
அதே பையோடு இருக்கிறார். நான் அப்படி தான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஃப்ளைட் விட்டு இறங்கும்போது சுற்றி இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக சிரித்து ஃபோட்டோ எடுக்க நிற்கிறாங்க. அவருக்கு எந்த சரணமும் அது தெரில. அப்புறம் நேராக வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனவர் நான் மனமுடைந்தேன், வருத்தம் அடைந்தேன்லாம் பேசியிருக்காரு. உண்மையிலே மனமுடைந்தேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, என்னையும், அதாவது ஆதவர்ஜுனா என்னையும் விஜய் அவர்களையும் அங்கே போகிறதுக்கு இவங்க போலீஸ் அனுமதிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களையும் விஜயனா நீங்கள் அன்னைக்கே மக்கள்கிட்ட போய் நின்றுக்கலாமே. நீங்கள் சென்னைக்கு வர்றதுக்கு பதிலாக பக்கத்துலேயே தூரத்தில் கொஞ்சம் தூரமாகத்திலே போய் அங்கே நின்றுட்டு என் மக்களுக்கு ஆதரவாக நிற்பேன். நான் வந்து திரும்ப விமான நிலையத்து இப்போ வந்து நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, ஜென்ஜி புரட்சிக்காக வந்திருக்கீங்க அப்படிதானே ஆதவர்ஜுனா சொல்றாரு. ஆதவர்ஜுனா நைட்டு இந்த ட்விட்டர்ல அப்படிதான் போட்டுருக்காரு. ஜென்ஜி புரட்சிக்கு வந்திருக்கவங்க ஏன் தப்பிச்சு ஓடி போறீங்க? அங்க இருந்து புரட்சி பண்ண வேண்டியது தானே. 41 பேர் கொலை செய்யப்பட்டதற்கு இங்க இருக்கிற சதி காரணம். ஆகவே நாங்க இறங்கி இந்த மக்களை திரட்டி நியாயம் கேட்போம்னு நின்றுக்கலாம் தானே. அப்படி எதுவும் நிற்கல. அப்போ இதை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு நரேஷன், யாரை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு ஸ்டாம்பிங் நடந்துருச்சு. இதுல வந்து ஆர்கனைசர்ஸ் மேல வழக்கு போடப்பட்டிருக்குது. இவர் புசி ஆனந்த், அப்புறம் வந்து அந்த மதியழகன் நைட்டு கைது செய்யப்பட்டவர், அதுக்கு பிறகு சிடி நிர்மல்குமார், இவங்க மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கு. அண்ட் அதர்ஸில் அதில் ஆக்சுவலி விஜய்க்கும் பொறுப்பு உண்டு, கட்சியின் தலைவர். ஆனால் இவங்க அனுமதி கேட்டவர்கள் முன்னாடி இவங்க மேலே போட்டிருக்காங்க. விஜய் மேலே எதுவும் வந்துடக்கூடாது, பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு காஷியஸ்னஸ் எல்லா தரப்புலையும் இருக்கிறத பார்க்க முடியுது. அதில் ஒரு பகுதியாக ஆதவர்ஜுன் வந்து எங்களை போக அனுமதிக்கணும்னு நரேஷன் செட் பண்ணுறாரு. இதே ஃபெலிக்ஸ் பேசுறாரு. தாவேகாவோட நரேஷன் அப்படி பேசுறதோட குண்டாஸ் நுழைஞ்சிட்டாங்க, இந்த ஆதாரம் இருக்குது, பிளேட வச்சு கட் பண்ணிட்டாங்க, இப்படி எக்ஸ்ட்ராவா பில்ட் பண்ண முடியும். புரியல, பிளேட வச்சு என்ன கட் பண்ணிட்டாங்க? யாரோ சமூக விரோத கும்பல்கள் வந்து பிளேட வச்சு கட் பண்ணிட்டாங்க. மக்கள் மேல அப்படி பிளேடு எல்லாம் பயன்படுத்தப்பட்டதாக பேசப்பட்டது. யார் இது வந்து ஃபெலிக்ஸ் சொல்லியிருக்காரா? யாரோ ஆதாரம்னு சொல்லி ஒருத்தர் போன்ல பேசுறாங்க, வேற சிலரும் சொல்றதா காமிக்கிறாங்க. சொல்றது காமிக்கிறாங்கன்னா ரெட் பிக்ஸ்லயே காட்டுறாங்களா? ஆமா ஆமா, ஓகே. அது உண்மையாகவே இருக்கட்டும். அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் கூடுதல் விசாரணை நடத்தப்படணும். ஆனா இதற்கு ஒரு கான்ஸ்பிரசி ஆங்கிள், இதை டிஎம்கேவை உள்ள எடுக்கிறது, கவர்மெண்ட் வந்து கோ கான்ஸ்பிரேட்டர், கவர்மெண்ட்டும் சேர்ந்து இது ஒரு கான்ஸ்பிரசி, தாவேகாவுக்கு எதிராக ஒரு வேலை நடக்குதுன்னு ஒரு கான்ஸ்பிரசியை கிரியேட் பண்ணும் பொழுது ஒரு பதட்டமான சூழல்ல இப்போ வந்து நல்லா கவனிச்சு பாருங்க. நேற்று ஜென்ஜி புரட்சின்னு ஆதவர்ஜுனா போடுறாரா, ஆதவர்ஜுனா அதுக்கு முன்னால் அஃபிடவிட் போடுறாரா, அஃபிடவிட்டுக்கு முன்னால் ஃபெலிக்ஸ் வீடியோ போடுறாரா. இது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை கவிழ்க்கிறதுக்கு, அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கு எதிராக ஜனநாயக இங்கே இந்தியா பொறுத்தவரைக்கும் ஆட்சியை கவிழ்க்க கூடாது. நேரடியாக ஆட்சியை ரத்து பண்ணணும், அந்த மாதிரி ஆட்சியை கலைக்கணும்னு அவங்களுக்கு இருக்குது, கவர்னருக்கு அதிகாரம் இருக்குது. அது தொடர்பாகவும் நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ கலைக்க முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்க கீழிருந்து கலைப்பதற்கான ஒரு வேலை நடக்குது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வந்து அதில் ஒரு பார்ட்டாக நம்ம ஆள் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இருக்காருன்னு சொல்லி கூட கைது நடந்திருக்கலாம். அது விசாரணை தான் நடக்குது. கைது பண்ணி அதுக்கு பிறகு என்னென்ன செய்ய போகிறாங்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு தான் தெரியும். தாவேக நிர்வாகியோட மனைவி அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே அடித்தாங்க, மயங்கி விழுற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ப்ரே அடித்தாங்க, இப்போ இது திட்டமிட்டு ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நீங்கள் கான்ஸ்பிரசி அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? இல்லைங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ குறைச்சி மதிப்பிடுறீங்க? ஸ்ப்ரே அடித்ததோட இப்போ வந்து பிணங்கள் சதி செய்வதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிணங்கள் சதி செய்யுமா? செத்த பிணங்கள் எப்படி சதி செய்யும்? தாவேகா வழக்கறிஞர் அவர் கேட்டிருக்கிறாரு, செத்து போனவங்கலாம் இங்கே வந்து தான் செத்தாங்களா, இதனால தான் செத்தாங்களா, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? ஏன் அவசரமாக 6 மணிக்கு அப்புறம் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க, இதனால நாங்கள் நம்ப முடியாது அப்படிங்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். சிஏ என்ஆர்சிங்கிறது என்ன? சிஏல உங்கள்கிட்ட வந்து சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய குடியுரிமையை சரி பண்ணுறது. எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட அப்படியான விசாரணையாக வந்தது. இப்போது இறந்து போனவர்கள் குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபா அறிவிச்சிட்டு இறந்து போனவர்கள் இங்கே தான் வந்து இறந்தாங்களான்னு ப்ரூவ் பண்ணணும், நாங்கள் நம்ப முடியாது அப்படின்னு தாவேகா வழக்கறிஞர் சொல்றாரு. அதுலேயும் இறந்து போன குடும்பத்திற்கா இல்லை இறந்து போன ஒருவருக்கா? குடும்பத்துக்கு தான். இப்போ ஒரு குடும்பத்தில் 3 பேர் இறந்துருந்தாங்கன்னா 20 லட்சம். ஒருத்தர் இறந்தாலும் பாரபட்சம் இல்லை. அதை விடுங்க, அதை அறிவிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் இறந்து போனவங்க இங்கே தான் இறந்து போனாங்கன்னு ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு கண்டிஷன் இருக்குல்ல, அது எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? டெத் சர்டிஃபிகேட் இல்லை, பிளேஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அது வந்து செத்தவங்க தான் வந்து சொல்லணும். அதை இப்போ இப்படி ஒரு கான்ஸ்பிரசியை பரப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறதன் வழியாக விசாரணை எப்படி நடக்கும்? ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை கேட்டு நீங்கள் போகிறீங்க, சிபிஐ விசாரணை கேட்டு போங்க, அதுக்கு சட்ட ரீதியான உரிமை ஒன்று கூட வச்சுக்கலாம். ஆனால் உள்ளூர் அளவில் நீங்கள் என்ன அதிருப்தியை கிரியேட் பண்ணுறீங்க? பொறுப்பெடுத்துக்காம இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தாவேகா தரப்புல இருந்து எங்கள் தரப்பில் பிழை நடந்து விட்டது, நாங்கள் தவறு செய்து விட்டோம்னு ஒரு ஹேண்டில் கூட பேசலை. அரசு தரப்புல தப்பு இருக்குன்னு கூட வச்சுப்போம். உங்கள் தரப்புல என்ன தப்பு நடந்துச்சு? நீங்கள் பூர்ண உத்தமர்களாக நடந்து அரசு மட்டும் தப்பு பண்ணிடுச்சா? என்ன நடந்துச்சுன்னு பேசணும். இல்லை, இதில் எனக்கும் மிக பயங்கரமான விமர்சனம் உண்டு. விஜய் வந்து தன்னுடைய கூட்டத்தை நெருக்குவதற்காக, அதாவது அதிகபட்சமாக காட்டுவதற்காக அவர் வந்து தொடர்ந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு வர்றது. அங்கே பேட்டி கொடுத்தவங்களே நிறைய பேர் இதை தான் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா அவர் முன்னாடியே லைட் ஆஃப் பண்ணிட்டாரு, நின்றுட்டு இருந்தவங்களாம் பார்த்தா போதும்னு நின்றுட்டு இருந்தவங்க
பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு தள்ளுப்பட்டு அவங்க 1 கிலோமீட்டர் வண்டி போகுதுன்னா பின்னாடியே இவங்களும் வந்து இந்த கூட்டம் ஏற்கனவே காத்துட்டு இருக்கிற கூட்டம் வந்த கூட்டம் இந்த 2 கூட்டமும் அசம்பிள் பார்க்கறது இன்னும் கூடுதல் க்ரௌட் ஆயிடுச்சு. அந்த ட்ரோன் ஷாட்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்குது, தலைவன் மாஸ் பாடுறான்னு பேசுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனா ரியாலிட்டி என்னன்னா கிரவுண்ட்ல நின்னவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அந்த 40 நீங்க எந்த வேற பார்வையிலிருந்து யோசிக்க வேண்டாம். ஒரே ஒரு பார்வை, அந்த ஒரு பச்சை குழந்தைய விட்டுட்டு ஒருத்தன் தாப்பன் கதறான்ல, தாப்பனுடைய அழுகையை கூட விட்டுருங்க. அந்த குழந்தை கடைசி நேரத்துல என்ன யோசிச்சிருக்கும், அந்த குழந்தைக்கு இருந்த நிலைமை என்ன இருந்திருக்கும். அந்த குழந்தை பார்வையில இருந்தா யோசி. அது குழந்தை, அது பரவாயில்ல, அந்த குழந்தைக்கு ஏதாவது சொல்ல தோணி இருக்கும்ல. நான் என்ன சொல்றேன், எவன் வேணாலும் இருக்கட்டும், நடுக்கம்லாம் போச்சு. எந்த வித இல்ல அதான் சொல்றேன், அந்த குழந்தையோட பார்வையில யோசிக்கலாம். அந்த குழந்தை கடைசி நேரத்துல உயிர் சென்சிட்டிவோட நான் என்ன சொல்றேன், தவறுகள் நடக்கும். நீங்க அரசியல் கட்சிகள் இதுக்கு முன்னால மகாபாரதத்துல ஜெயலலிதா அவர்கள் குளிக்க போறாங்கன்னு சொல்லி அங்க வந்து நிறைய பேர் இடிபாடுகள்ல விழுந்து இறந்து போனாங்க. பொறுப்பெடுத்துக்குங்க, பொறுப்பெடுத்து திரும்ப நடக்காது, நான் கட்சியை கட்டுப்பாடோட நடத்துறோம், கட்டுக்கோப்பா நடத்துறோம்னு சொன்னா எல்லாத்தையும் எதிர்த்தரப்பினுடைய சதியாக பார்க்கும் பொழுது வர பிரச்சனை இருக்குல்ல, அது வந்து ஒரு பொறுப்பற்ற தன்மையினுடைய வெளிப்பாடா இருக்குது. அதை வந்து நீங்க விஜய் வருவாரு புரட்சி பண்ணுவாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கவங்க ஒரு அதிமேதாவித்தனமா அடிஷ்னலா சேர்த்துக்கிட்டே போறது இல்லை. விஜயை முதல் குற்றம் சொல்லக்கூடாது, விஜய் முதல் குற்றவாளி இல்லை. சரி, விஜய் யார் முதல் குற்றவாளி உனக்கு எப்படி தெரியும்? விஜய் முதல் குற்றவாளி இல்லை, ஆனா செந்தில் பாலாஜி பண்ணிட்டாருங்க, உனக்கு என்ன ஆதரவு இருக்குது? நீ கரூரை மையப்படுத்தி செந்தில் பாலாஜி தான் பண்ணாருன்னு ஒரு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்றல. வெளிப்படையா தெரிஞ்ச சில உண்மைகள் வச்சு பேசுவோம், அதுல சில சந்தேகங்கள் இருக்குது. வெளிப்படையா தெரிஞ்ச உண்மை என்ன, விஜய் கூட்டம் கூட்டினாரு, விஜய் வந்தாரு, வந்தவர் லேட்டா வந்தாரு. ஏன் லேட்டா வந்தாரு, எதுக்கு லேட்டா வந்த, மக்கள் மேல ஏன் ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கல, அந்த பொறுப்பான கேள்விகள். செந்தில் பாலாஜி ஏன் சீக்கிரம் வந்தாருன்னு கேட்கிறவங்க, ஏன் விஜய் லேட்டா வந்தாரு, நீ லேட்டா வந்ததுனால இவ்வளவு ஸ்டாம்பீட் ஆயிடுச்சு, 5 மணிக்கு மேல கரூர்ல வந்து சம்பளம் வாங்கிட்டு வர்றவன்லாம் கேட்கக்கூடாது இருந்துருந்தா. ஒரு ஆள் சொல்றாரு, வீட்டுக்கு போனேன், என் பிள்ளை சொன்னா விஜய் கூட்டு காமிப்பான்னு சொன்னான். அப்ப பிள்ளை ஆசைப்படுது, விஜய் என்னைக்கு பார்க்க போறோம், நம்ம இப்போ வந்திருக்கிறாரு, போய் பார்க்க போகணும்னு கூட்டு போனேன். கூட்டு போனா ஒரே நெரிசல், என் பிள்ளைய வந்து ஓரத்துல உட்கார வச்சிருந்தேன். இப்படி விஜயை வந்து ஏற்கனவே திரையில பார்த்துருக்காங்க, தரையில பார்க்க விரும்புறாங்க, வந்தவரை பார்க்க போறாங்க. அந்த கிரேஸ் இருக்கும் பொழுது உன்னுடைய செல்வாக்கு புகழை முறையாக பயன்படுத்தி கொள்ளுது. மக்கள் ஒன்றும் மந்தைகள் இல்லையே, லைட் போட்டு நீங்க பாக்குறீங்க. என்ன பாக்குறீங்க நீங்க, மக்களை வந்து இன்னும் பைத்தியமாகி பாக்குறீங்க. நீங்க அது வந்து புதுசும் கிடையாது. அவர் வந்து தன்னை திரும்ப திரும்ப எம்ஜிஆருடைய சாயல்னு சொல்றாருல, அது பொய் கிடையாது. எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது தமிழ்நாட்டில் நீங்க செக் பண்ணிக்க, தமிழ்நாட்டில் பலர் தங்களுடைய விரலை வெட்டிருக்காங்க. தமிழ்நாடு முற்போக்கான மாநிலம், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா பேசுறது, அது நம்முடைய ஆஸ்பிரேஷன். தமிழ்நாடு பாஜக எதிர்ப்பு மாநிலம், அது ஆஸ்பிரேஷன். தமிழ்நாட்டில் சமூக நீதி தலைத்தோங்கிறது சொல்றோம்ல, அப்படி இல்லை. சமூக நீதிக்கான ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு, அதுக்கான ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு சமூக நீதி அட்டென்ட் செஞ்சிடல. தமிழ்நாடு முழுவதும் முற்போக்கான மாநிலம் இல்லை. தமிழ்நாடு முழுக்க பாஜக சித்தாந்தத்திற்கு எதிரான மாநிலம் அல்ல. தமிழ்நாட்டில் இதே மாதிரி தனிநபர்வாதம், அந்த உருவ வழிபாடு, தனிநபர் வழிபாடு, இந்த விவகாரங்கள் இருக்குது. அதுல ஒரு விஷயமா இது வந்திருக்குது. இதை ஒரு ப்ராப்பரா அனலைஸ் பண்றதுக்கு மேல கான்ஸ்பிரசி தியரியை வச்சே பேசிக்கிட்டே இருந்தா ஊடகவியலாளர்கள் வேண்டாம், தனிநபர்களாக கூட இருந்துட்டு போட்டோம். எதுக்கு பொய் பரப்புனது நேரத்துல? நீ செத்தவங்க வீட்டுல உட்காந்து யோசிச்சு பாரு. உன் வீட்டுல சாவு விழுந்திருந்தவங்க வீட்டுல அவங்க ஆத்திரத்துல என்ன வேணாலும் பேசுவாங்க, எமோஷன்ல இவன் காரணம் அவன் காரணம்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுக்கப்புறம் நிதானமான முறையில விசாரிக்கப்படும் போது தான் நமக்கு தெரியும். அப்ப விசாரணைக்கு டைம் கொடு. ஆனா அதுக்கு மாற ஒரு கான்ஸ்பிரசியை நீங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் புரட்சி பண்ண போறோம்னு சொல்றீங்க, ஜென்சி புரட்சிங்கிறீங்க. என்ன ஜென்சி புரட்சி, இதற்கு எதிரான புரட்சி? நீங்க சொன்னதுலேருந்து நான் கேட்குறேன், என்ன அப்படின்னா புரட்சி அப்படின்னு ஒரு ட்விட் போடுறாரு, அதுக்கு முன்னாடி ஒரு அஃபிடவிட் பண்றாரு, அதுக்கு முன்னாடி வந்து ஃபெலிக்ஸ் வந்து இதை குறித்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து அவர் ஒரு டூல் கிட் ஃபங்க்ஷனா இருக்குது. இதற்கு அடுத்ததாக இன்னொரு சம்பவம் நடந்து, நிர்மலா சீதாராமன் வந்து சந்திக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது மோடி தலைமையில் இருக்கிற என்டிஏ கூட்டணி வந்து ஒரு ஆய்வுக்குழு அனுப்புது. அப்புறமா கோலாகல சீனிவாசன் அவர் மாதிரி ஆட்கள் விஜய்க்கு இந்த பக்கம் வந்துதான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இது எல்லாமே வந்து இப்போ இது வரைக்கும் நடந்தது சொல்லிட்டேங்க. பிஜேபி இங்க உள்ள இறங்கும் பொழுது நாம ஒரு கான்ஸ்பிரசி பேசுற மாதிரி இல்லையா? இது வந்து இவங்க கூட தான் அலைன்ஸ். இதுல என்ன கான்ஸ்பிரசி? இப்போ நீங்க நிர்மலா சீதாராமன் வந்து ஆய்வு பண்றது. நிர்மலா சீதாராமன் இங்க கன்னியாகுமரி சைட்ல புயல் வந்த பொழுது ஹெலிகாப்டர் கொடுங்கன்னு சொன்னது, அப்படிலாம் கொடுக்க முடியாது, நீ என்ன பேசுறன்னு ஒருமையில பேசின ஒரு கருணை மிக்க ஒரு நபர் நிர்மலா சீதாராமனுடைய ஹிஸ்டரி. நிர்மலா சீதாராமன் விட்டுரும். பிஜேபி இந்தியா முழுக்க, பிஜேபியினுடைய தலைவராக இருக்கிற, இந்தியாவின் தலைவராக இருக்கிற பிரதமர், அவர் வந்து குஜராத் படுகொலை தொடர்பாக பேசின போது நாய் அடிப்பட்டா கூட தான் நான் வருத்தப்படுவேன்னு சொன்ன ஒரு நபர்.
குஜராத் கலவரம் தொடர்பாக அவர் மேலே நிறைய புகார்கள் உண்டு, அமித்ஷா மேலே புகார் உண்டு. பாஜகவுடைய ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, இப்படியான புரளியை கிளப்பி விட்டு அதில் கலவரத்தில் பிணத்தை வைத்து ஒன்றும் இல்லை. முதல் அந்த கரசேவைக்கான முயற்சி நடக்கும்போது ஐ திங்க் ராஜஸ்தான்லேயோ அந்த பகுதியில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் துப்பாக்கி சூடு நடக்குது. துப்பாக்கி சூடில் கரை சேவையில் சம்மந்தப்படாத ஒருத்தன் செத்து போயிடுறான். கரை சேவையில் சம்மந்தப்படாத ஒருத்தர் செத்து போயிடுறான். அவர் RSS ஆகிட்டாங்களா? அவர் தான் தியாகி. அவன் அதுக்கு வரவே இல்லை. அப்போ அவங்களுக்கு பணம் கிடைச்சா போதும்னு நினைக்கிற கட்சி பாஜக. அதுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாமே அப்படிதான். அது எல்லா ஊர்லேயும் நீங்கள் ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தீங்கன்னா அப்படிதான். சில மாநிலத்தில் இருக்கிற நிலைமைகளை ஒரு அன்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறதன் வழியாக கீழிருந்து ஆட்சியை கவிழ்க்கிற வேலையை ஒன்று மேலே என்ன பண்ணுவேன், செட்டில்மெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. காசு கொடுத்து எம்பிஸை வாங்கி அப்படி எம்எல்ஏக்களை வாங்கி அப்படி ஆட்சியை கவிழ்க்கிற வேலையை மகாராஷ்டிராவில் செஞ்சு காமிச்சிங்க. பச்சையான ஒரு சட்டவிரோதமான ஆட்சி கவிழ்ப்பு. அதே வேலையை முடியலைன்னு சொன்னால் கீழிருந்து ஒரு வன்முறையை கிளப்பி ஆட்சிக்கு எதிரான ஒரு வேலையை செய்கிறதுக்கான திறனும் வரலாறும் பாஜகவுக்கு இருக்குது. அப்படிங்கிற பொழுது இந்த கான்ஸ்பிரசி பேசுகிற யாருக்கும் இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குமோன்னு ஏன் தோணலை? அப்படியே உனக்கு யோசிக்கவே தோணலை. பிஜேபிக்கு அப்படி ஹிஸ்ட்ரி இருக்குது, உனக்கே அப்படி யோசிக்க தோணலை? கோலாகல சீனிவாசன் வெளிப்படையாக சொல்கிறார், விஜய்க்கு வேறு வழி இல்லை, நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்கிறாரு. அவருக்கு ஏதோ சதி திட்டம் இதுக்கு பின்னால் இருக்குது. அவர் விஜய் எப்படியாவது கொண்டு வர்றதுக்கு அந்த கூட்டத்தில் ஏதாவது பிஜேபி பண்ணியிருக்கு. இந்த மொத்த குற்றச்சாட்டில் அஃபிடவிட்டில் பிஜேபிக்கு ஒரு வேளை பங்கு இருக்குமோன்னு ஒரு சந்தேகமே எழுப்பப்படலை. நீ சந்தேகம் தானே எழுப்புற, நேரடியாக ஒன்றா நிரூபிக்கத்தக்க ஆதாரங்கள் எதுவும் இல்லை. சந்தேகம் தான் எழுப்புறேன்னா பிஜேபி மேலேயே சந்தேகம் எழுப்பலை. அப்போது ஒரு பக்க சார்பாக ஒரு நரேஷன் டூல் கிட் ஃபங்க்ஷன் ஆகும்போது தான் சந்தேகம் வருது. அரசு கைது பண்ணியிருக்கு, விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு அது தெரியும் என்னன்னு. இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குது என்னன்னா, அஃபிடவிட் போட்டிருக்காரு, அதை தான் ஃபெலிக்ஸ் பேசியிருக்காரு. இப்போ அஃபிடவிட் போட்டு அப்புறம் புரட்சின்னு பண்ணுறதுக்கு இவரை எதுவும் அரசு நடக்காதா? ஆதவர்ஜுனா கைது நடவடிக்கை எடுக்கப்படுமா ஆதவர்ஜுனா மீது? ஆதவர்ஜுனாவை கைது பண்ணணும்னு சமூக வலைதளங்களில் நிறைய பேர் எழுதுறாங்க. அது நடக்குமாங்கிறது காலம் தான் சொல்லணும். ஆனால் அவர் செஞ்ச வேலை இப்போ நீங்கள் முதல்ல இந்த விஷயத்திற்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும்னு ஒரு ட்வீட் போடுறீங்களே. ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு இரங்கல் வருத்தம், சின்ன வயசுலேயே நான் சாவை பார்த்தவன், எனக்கு ரொம்ப துக்கம் இருக்குன்னா அவர் சொல்கிறாரு. நீங்கள் அந்த நாள் அங்கே தானே இருக்கணும். நான் களத்திற்கு இருப்பேன், ஏன் களத்துக்கு போல? அப்போ அந்த கேள்விகள் எல்லாமே சாதாரண மக்களுடைய, நம்ம தனியாக ஒரு கேள்வி கேட்கல, சாதாரண மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். விஜயோ மற்றவங்களோ ஒரு வேளை கட்சி நடத்தணும் அப்படின்னு விருப்பம் தான் அடிப்படையில் ஒரு பெரும் மக்கள் திரளை நாங்கள் திரட்டி இருக்கிறோம். மக்கள் எங்கள் பின்னால் வருகிறார்கள். இப்போ உழைக்கிறவர்களை பாட்டாளிகளாக மாற்றுவது, ஒரு அரசியல் உணர்வு கொடுப்பது. நீங்கள் விஜய் ரசிகர்களை ஒரு அரசியல் உணர்வு கொடுத்து, நீங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறீங்க, அல்லது அம்பேத்கரை பற்றி பேசுகிறீங்க, அப்புறம் காமராஜரை பற்றி பேசுகிறீங்க, நல்லக்கண்ணையை போட்டுறீங்க. இவங்களெல்லாம் பாருங்கள். இப்போ காமராஜர் அங்கங்கே நின்று லைட் அடித்து பார்த்துட்டு இருந்தாரா? அப்படி இல்லை. அவர் களத்தில் போய் வேலை பார்த்தாரு. பெரியார் வாழ்நாள் முழுக்க களத்தில் போய் வேலை பார்த்தாரு. பெரியார் வேனில் பயணம் செஞ்சார், இவர் விஜயும் வேனில் பயணம் செய்கிறார். ஆனால் பெரியார் எப்போ வேனில் பயணம் பண்ணார்? அவர் முடியாத காலம் வந்ததுக்கு பிறகு அந்த வேனில் பயணம். ஆனால் மக்கள்கிட்ட தெருத்துருவாக நின்று ஒரு ஊரில் போய் பெரியார் பேச போகும்பொழுது அந்த ஊர் மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் கோயிலுக்குள்ளே கடவுள் மறுப்பு பேசுவீங்களா அப்படின்ட்டு ஊருக்குள்ளே விடமாட்டேன்னு சொல்கிறாங்க. பெரியார் இறங்கி போகிறாங்க, கூட்டம் க்ரௌடு பெரியார் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. பெரியார் இறங்கி போய் அந்த மக்கள்கிட்ட நின்று பேசி ஒரு மணி நேரம் பேசுகிறாருங்க. 1 மணி நேரம் பேசி முடிச்சோன்னா மக்கள் கன்வின்ஸ் ஆகிடுறாங்க. சரிங்க நீங்கள் கூட்டம் நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் கூட்டம் நடத்திட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஏன் இவங்ககிட்ட எதை பேசுகிறோன்னா, நீ ஒரு ட்வீட் போட்டு ஜென்ஜி புரட்சின்னு போடுற. ஜென்ஜி புரட்சிங்கிறது இப்போ நீங்கள் அந்த எதை மேற்கோள் காமிச்சு போடுறீங்க? நீங்கள் நேபாள் பங்களாதேஷ் அந்த மாதிரி ஒரு புரட்சி அப்படின்னு சொல்றீங்க. அந்த புரட்சி நடத்துறதுக்கு நீங்கள் புரட்சி நடத்துறது ரைட்டுங்க, நீங்கள் நடத்திங்க, உங்கள் வசதி, உங்களுடைய ஆளு சத்து தத்துவம் அதெல்லாம் இருக்கணும். அன்னைக்கு நெருக்கடியில் இடிபாடுகளில் விழுந்து கிடந்தாங்களே அந்த மக்களை காப்பாற்றுறதும் கூட ஒரு புரட்சி தானே. அந்த மக்களை நீங்கள் அது ஒரு குட்டி புரட்சியாக கூட இருக்கட்டும், அந்த மக்களை காப்பாற்றுறது கூட நின்றுருக்கலாம்ல. திமுக கவர்மெண்ட் ஃபெயிலியர் அப்படி சொல்லிக்கோங்க. நீங்கள் திமுக கவர்மெண்ட் ஃபெயிலியர், அதிமுக வரல, அதிமுகவே வரல. ஆனால் ஒரு சில இடங்களில் அதிமுக காரங்களும் திமுக காரங்களும் சேர்ந்து சில இடங்களில் மக்களை காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுருக்குறாங்க. அப்போ அதிமுக கிரவுண்டில் வேலை பார்த்துருக்குறான். அது வேறு சில கட்சிகள் இருந்துருக்கலாம். இவங்க ஏன் இல்லை அப்படிங்கிற பேசிக்கான ஒரு பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டிய நிலைமையில் இருந்துட்டு, அண்ணன் பாவம், அண்ணன் சாப்பிடலை, அண்ணன் தூங்கலை, இந்த அளவுக்கு முனைமழுங்க செய்துட்டு இருக்குல்ல, அந்த வேலை தான் உண்மையிலே ஆபத்தானது. இவன் கைதாகிறாங்க, கவர்மெண்ட் விசாரணை நடத்துது, என்ன வேணாலும் பண்ணிட்டு போகுது. நம்ம கவலைப்பட வேண்டியது ஒரு முனைமழுங்கிய நிலையில் இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான். அது ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரியது. சோனம் வாங்சுக் லடாக்ல அவர் இதே மாதிரி வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணியிருந்தார். நேபாள், இலங்கை அப்படிங்கிற வீடியோ வைரல் ஆச்சு.
அதனை தொடர்ந்து அவர் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்திலையும் இப்போ கைதாக இருக்காரு. இப்போ அந்த பாரதிய ஜனதா கட்சியோட அரசு வந்து போராட்டம் இல்லை அரசுக்கு எதிர்ப்பாகவே நீ கருத்து சொன்னாலே அதில் இருக்கிற சில வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நீ புரட்சி செய்யன்ற இந்த மாதிரி பயங்கரவாதத்தை தூண்டுற வன்முறையை தூண்டுற அப்படின்னு அரசு செய்கிறவாள். இப்போ இதுவும் அந்த மாதிரி இப்போ ஆதவர்ஜனை டெலிட் பண்ணுறாருன்னா அந்த ஒரு பயமுறுத்தல் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து வராதா? அது மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இப்படி பேசுவதால் அவருடைய கருத்துரிமை இல்ல அது வந்து அரசுக்கு எதிரான ஒரு பேச்சே இருக்கக்கூடாதுன்னு ஒரு புரட்சி வேணும்னு ஒருத்தன் சொல்றதுனால ஒருத்தனை கைது பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது, சரியான திசையில் இருக்காங்கன்னு ஒரு பிரச்சனை. நீ வந்து ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் மாதிரி நேபாள் மாதிரின்னு சொல்ற, அப்புறம் அந்த டைப் புரட்சி இல்லை புது வருஷன் புரட்சின்னு சொல்றேன். உங்களுக்கே உங்க புரட்சியை பத்தின கிளாரிட்டி இல்லை. நீ அந்த மேல இருந்து பாத்தீங்கல்ல, இப்போ வந்து ஒட்டுமொத்தமா டிவிக்காவுக்கு ஒரு ஃபண்டர் மாதிரி இருக்கிறார் கூட நின்று. அவருடைய வாயிலிருந்து வர்ற ஒரு வார்த்தை அல்லது அவருடைய அட்மினோ அவரோ டைப் பண்ணுற ஒரு வார்த்தை, அதுக்கு ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும்ல. அந்த வார்த்தைக்கு கூட நீங்க டைப் பண்ணி உங்க ஃபேஸ்புக்ல போட்ட வார்த்தையை கூட பொறுப்பெடுத்துக்கொள்ளாத ஒரு நபர், மக்களுடைய மரணம் தொடர்பாக ஒரு நடந்துச்சு அதுக்கு பொறுப்பெடுத்துக்கொண்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்காதவர்கள் இந்த விஷயத்துல சமூகத்துல மாற்றம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நம்பத்தகுந்ததாக இல்லை. நான் இவங்களை பத்தியோ இதை பத்தி கேட்கிறேன். இவங்களை உடனடியாக அரெஸ்ட் செய்தல கவர்மெண்ட், அது அந்த மேல யாரை கைது பண்ணிட்டாங்க? கைது செய்ய இல்லைன்னா எதுக்கு அவர் டெலிட் பண்ணணும்? இப்போ வந்து தாவைக்க நிர்வாகியோட அது வந்து தமிழ்நாடு அரசு பற்றியது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு பற்றியது மட்டுமல்ல. நீங்க வந்து உண்மையிலே நியாயமா இவருடைய பேர் அங்க மட்டும் கைது பண்ணாங்க. லடாக்ல 3 பேர் லடாக்ல மட்டும் பிஜேபி கைது பண்ணது இல்ல. நீ வந்து இந்தியாவில புரட்சி நடத்துவேன்னு சொல்ற, அதுக்கு பாஜக கவர்மெண்ட் கூட கேஸ் போடலாம். இப்ப வந்து அவங்கள ஒருவேளை தமிழ்நாடு கவர்மெண்ட் கைது பண்ணா பாஜக வந்து இல்ல கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது ஒண்ணு இருக்குது. அவருக்கு வந்து போட்டுட்டு தன்னுடைய கருத்து சில இடங்கள்ல தியாகு வந்து அவர் இந்த மேடையில வந்து தனித்தமிழ்நாடு அப்படின்லாம் பேசிட்டு தொடர் தியாகு அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு கூட ஆமாம் அதை சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு, அதை உரிமை என்று சொல்லிட்டு அதை சட்ட ரீதியாக போய் வாதாடிருக்கு அப்படிலாம் பேசலாம். நாங்கள் வந்து ஆள் திரட்டுறதுக்கு அதுக்கு நிதி திரட்டுறது அதுக்கு கட்டமைப்பு உருவாக்குறது ஒரு வன்முறை பாதைக்கு போகிறது இதெல்லாம் தான் தப்பு அப்படின்னு போய் உன் சொல்ற கருத்துக்கு நீ முதல்ல யாருக்குமே நீ நம்ம பொறுப்பா இருக்கணும்னா நீ சொல்ற கருத்துக்கு பொறுப்பாரு, அதை செய்யலாம் தானே. அங்க பிரச்சனை இருக்கும்போது தான் இவர்கள் நம்ப தகுந்தவர்களாகிற கேள்வி வருது. சொன்ன கருத்துக்கு பெரியார் உன் கொள்கை தலைவர், பெரியாருடைய கடவுள் மறுப்பை தான் ஏற்றுக்கல. நீதிமன்றத்துக்கு நீதி சொன்ன பெரியார்னு ஒரு புத்தகம் இருக்குது, வாய்ப்பு இருந்தால் ஆதவர்ஜன் வாங்கி படிக்கணும். அந்த புத்தகத்தில் பெரியார் நீதிமன்றத்தில் என்ன நடந்துக்கிட்டாரு, வரலாறு என்னை விடுதலை செய்யும்னு ஃபிடல் காஸ்ட்ரோ பேசினது மாதிரி இவர் நீதிமன்றத்தில் நின்று பகத்சிங் பேசணுமா நீதிமன்றத்தில் நின்று பெரியார் பேசியிருக்காரு. பாருங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு நீதிபதியாக இருக்கக்கூடாதுங்க, நீங்கள் நீதிபதியாக இருந்தீங்கன்னா நாங்கள் நீதி கொடுக்க மாட்டீங்க, முழுக்க பார்ப்பனர்களே இருக்கிறீங்க, உங்கள் நீதியை வந்து நாங்கள் நீதினு ஏற்றுக்கிறதா, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஜென்ம பகையெல்லாம் இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சூத்திர ஆட்சி செய்கிற மாநிலத்தை நம்ம வந்து நிலத்தில் நம்ம இருக்கவே கூடாதுன்னு வேதம் எழுதி வச்சுட்டு அதை நம்புகிறேன். நீங்கள் எங்களுக்கு நீதி கொடுப்பீங்க நான் நம்ப முடியாது. நீங்கள் முடிஞ்ச அளவு அதிகமான தண்டனை கொடுங்க, தண்டனை கொடுத்தீங்கன்னா தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்து திரும்ப வந்து அதே செய்வேன் நான், ஏன்னா என்னுடைய இன நலனின் பொருட்டுன்னு சொன்னவர் பெரியார். அது கடவுள் மறுப்பு இல்லைல்ல, அப்போ அதையாவது ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இப்பொழுது வரை மூன்று பேர் கைதும் செய்யப்பட்டுள்ளனர் வதந்தி பரப்பிய காரணத்திற்காக. வதந்தி பரப்பியது யாராக இருந்தாலும் மேற்கொண்டு பல சமூக வலைதளங்கள்லையும் நிறைய பேர் மேல நடவடிக்கை எடுக்கப்படுது. அது கருத்துரிமை, ஒரு இந்த சோகால் லிபரல் டெமோக்ரஸி, லிபரல் கருத்துரிமை மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. ஒருவேளை இப்போ வந்து நம்ம ஒரு கருத்து சொல்றோம், நம்ம கருத்துக்கு வந்து மேலே இருக்கிற ஒரு அரசாங்கத்திற்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம். அது கருத்துரிமை மீறல். நம்ம கருத்துல இருந்து சொல்றோம், நம்ம ஒரு பொசிஷன்ல இருந்து வானளாவிய கருத்துரிமை அப்படிங்கிறதுல உண்மையிலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து பிஜேபி கருத்துரிமை பரப்புறாங்க, அப்போ இந்த மைக்கேல் பெட்டியில வந்து மத கலவரத்தை தூண்டுறதுக்கான அண்ணாமலை முயற்சி செஞ்சதை நீங்க வந்து கருத்துரிமை எடுக்க முடியாது. அண்ணாமலை கைது செய்து தான் சொல்லணும். அண்ணாமலையுடைய கருத்துரிமையை ஆதரிங்க, அது வந்து உன்னுடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், நான் உயிரை கொடுத்தேனும் தடுப்பேன் அப்படிலாம் ஒரு மாதிரி தர முடியாது. அதற்கு ஆதரவு அந்த மாதிரி கருத்துரிமை பேசுகிற எங்கள் தலைவர் சீமான் இருக்கிறார். இதோட இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கணும், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. பொதுவாக கருத்துரிமை அப்படிங்கிற அடிப்படையில் காவல்துறை வந்து இதில் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது செய்து விட்டது, அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைதான். முதல்ல கருத்துரிமை என்பதில் வந்து அந்த வார்த்தையில் இருந்து கருத்து உரிமை. நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி ஒப்பீனியன் சொல்லலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது, இப்போ வந்து கரூர் தொடர்பான விஷயத்தில் எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நேற்று அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில்
வந்து சாட்சிகள் கண்ணால் கண்ட சாட்சின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. இல்ல அதுக்கு முன்னாடி ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் வந்து அப்படி என்ன பேசிட்டார் அப்படின்னு அதுதான் சொல்றேன். அவர் பேசும்பொழுது அவரு சில ஆதாரங்கள் சொல்றாரு. ஆதாரங்கள் என்னன்னு கேட்டா அவர் சில ஆதாரங்கள்னு ஒன்று சொல்றாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த இதழில் வந்திருக்குது. ஒரு கண்ணால் கண்ட சாட்சின்னு ஒருத்தங்க சொல்றாங்க. அவங்களுடைய கருத்தின்படி செந்தில் பாலாஜி குறித்து பேச தொடங்கியதும் தான் இது நடந்தது அப்படின்ட்டு. ஆக்சுவலி அந்த வீடியோவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக கொஞ்சோண்டு ரிசர்ச் பண்ணி பார்த்தா செந்தில் பாலாஜி குறித்து பேச தொடங்குவதற்கு முன்னாடி அந்த பாட்டிலை விஜய் தூக்கி வீசேறாருல அந்த சம்பவம் செந்தில் பாலாஜி குறித்து அவர் பாட்டு பாடுவதற்கு முன்பே தொடங்கிவிட்டது. பாட்டில் எதுக்கு தூக்கி வீசினாருன்னு எல்லாரும் தெரியும். அந்த பகுதியில் மக்கள் மயங்கி கிடக்குறாங்க. கீழே இருந்து எடுத்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ் இருக்குது. மயங்கி கிடக்குறாங்க. கீழே இருந்து ஒரு பதட்டம் இருக்குது. முதல் நாள் வீடியோ பார்த்தபோது பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடும்போது ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு தெரிஞ்சது. எனக்கு அது ஆர்ப்பரிப்பா வரவேற்கிறாங்க. மக்கள்ல ஒரு செக்ஷன் வந்து கண்டிப்பா விஜய் பாடுறது வரவேற்கிறாங்கன்னு தோணுச்சு. ஆனா அதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் ஒரு மனித பேரவலம் கீழே நடந்து கொண்டிருப்பதை குறித்த பிரஞ்சை விஜய்க்கு சொல்லப்படலை. நீங்க இந்த வீடியோவை காலைல பார்த்தபோது விஜய் பேசிட்டு இருக்கிறாரு. விஜய்க்கு முன்னால் இருக்கிற ஆதவர்ஜனா ஏதோ பரபரப்பா ஏதோ கீழே மேலேயும் தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்போ கீழே அவருக்கு ஏதோ ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த சொல்லப்பட்ட தகவல்கள் என்ன? தள்ளுமுடி ஏற்பட்டு விட்டது. இப்போ விகடன்ல ஒரு கவரேஜ் பண்ணியிருக்கான். விகடன் கவரேஜ் என்னன்னு கேட்டா விஜய் அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் வரப்போகிறார் அப்படின்னு தோராயமாக மக்கள் ஒரு அனுமானத்துக்கு வந்து இந்த இடத்துக்கு தான் வரப்போறாருன்னு தெரிஞ்சு ஒரு ஏதாவது பிளேஸ்மெண்ட் அவங்க பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிற பொழுது பக்கத்தில் இருந்த தகர வீட்டு அந்த கடைக்கு முன்னாடி போட்டிருப்பாங்கல்ல தகர இது ஷீட்டு அது மேலே ஏறியிருக்காங்க. ஒரு மரமே ஆகாத ஒரு மரம் அது வந்து மரமாகிற ப்ராசஸ்ல இருக்க அந்த மரத்துக்கு மேலே ஏறியிருக்காங்க. இதுல ஏறினதுனுடைய விளைவு அவங்க வந்து அந்த தகரம் சரிஞ்சு கீழே விழுந்து கீழே இருக்கவங்க மேலே சின்ன ஒரு தள்ளுமுள்ளு நெருக்கடி அதுவும் ஆயிருக்குது. அங்கே பக்கத்தில் இருக்க சாக்கடமாக இருக்குது அந்த பகுதியில் விழுந்துட்டாங்க. மரத்தோடைய கொப்பு விழுஞ்சு கீழே விழுந்துருக்குறாங்க. இது எல்லாமே மெல்ல மெல்ல மக்கள் மத்தியில் பதட்டத்தை மெல்ல தூண்டி இருக்குது. முதல்ல கேட்கப்பட்டிருக்க வேண்டிய கேள்வி அரசாங்கம் இவ்வளவு மக்கள் வருவார்கள் என்று கணித்ததா, உளவு பிரிவு கணித்ததாங்கிற கேள்வி நியாயமற்றதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அரசாங்கம் கணிச்சிருக்கணும். ஏன்னா இவங்க வந்து கூட்டத்தை கூட்டுறாங்கிற பேரில் ஒரு பொறுப்பு இல்லாமல் அரசியல் பயிற்சி இல்லாத ஒரு கட்சி இவர்களை நம்பி எப்பா நீங்கள் தானே கட்சி தொடங்குறீங்க, நீங்கள் தானே மக்களை கூட்டு வரீங்க, நீங்கள் தானே பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி. அது மட்டும் அரசு எந்திரம் செய்ய முடியாது. அரசு எந்திரத்துக்கு கடமை இருக்குது. நீங்கள் வந்து எத்தனை பேர் வர்றாங்கன்ட்டு இப்போ வந்து நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அதனால எங்களுடைய பங்கு எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் விலகுறோன்ட்டு அரசு தரப்பு சொல்ல முடியாது. அது ஒன்று. அரசு தரப்பை விடுவிக்க வேண்டாம். ஆனால் இந்த தரப்புல கூட்டத்தை ஏற்பாடு செய்த நபர்கள் மக்களை சந்திக்க போகிற போது மக்களை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு எப்படி இருக்கணும்? மத்தியானம் ட்வீட்டில் இப்போ அவதூறு பரப்போர் மீது நடவடிக்கைன்னு சொன்னால் மத்தியானம் 12 மணிக்கு நான் வந்துடுவேன்னு சொன்னேன் விஜயனுடைய ஹேண்டில்லேருந்து போட்ட நபர்கள்ட்டே தொடங்கணும். அதுக்கு பிறகு தொலைக்காட்சிகளில் விஜய் வர்றாருன்னு ஊதிக்கிட்டே இருந்தாங்கல்ல அவங்க இதெல்லாம் 2 நாளா எல்லாருமே பேசிட்டாங்க. கேள்வி என்னன்னா ஃபெலிக்ஸ் என்ன பேசினார்? ஃபெலிக்ஸ் என்னன்னா இந்த சமாச்சாரம் தான். அவர் வந்து என்ன சொல்றாரு, செந்தில் பாலாஜி தான் ஒட்டுமொத்த இந்த ஸ்டாம்பேடுக்கு காரணம், செந்தில் பாலாஜி அவருடைய ஆட்கள் இவர்கள் தான் காரணம் இப்படிங்கிற ஒரு அம்சத்தை சொல்றாரு. அதுல குறிப்பான பகுதின்னு சொன்னா செந்தில் பாலாஜி குறித்து விஜய் பாடிய அந்த தருணத்தில் கீழிருந்து செருப்புகள் வீசப்பட்டன, கற்கள் வீசப்பட்டன, அந்த கீழே வந்து சமூக விரோத கும்பல்கள் நுழைந்து விட்டன. இந்த மாதிரி துணியில அவர் பேசுறாரு. அதுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை ஆதாரம் வச்சுக்கிறாரு. ஒரு ஐ விட்னஸ் சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதுனதை கொண்டு அதை பேசிட்டு இருக்காரு. வீடியோ பார்த்தா ரொம்ப வெளிப்படையா தெரியுது. அதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டாம்பேட் தொடங்கிடுச்சு. இப்படியான விவரங்கள் நடக்குது. அவர் குற்றச்சாட்டுப்படி செந்தில் பாலாஜி ஆட்கள் உள்நுழைந்து கலவரத்தை இல்ல நெருக்கடியை உருவாக்கி இருக்காங்க. அரசு தரப்பு விசாரணை நடத்திட்டு இருக்குது. அரசு தரப்பு விசாரணை நடத்திருக்கு. எஃப்ஐஆர் போட்டிருக்குது. எஃப்ஐஆருக்கு பிறகு விசாரணை நடக்கும் போது தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீஷன் தலைமையில தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த விசாரணை நடப்பதற்கு முன்பாகவே விசாரணையின் போக்கை இந்த பக்கத்துல கொண்டு போனோம். சோசியல் மீடியா நரேஷனை ஒரு பக்கம் கொண்டு போகணுங்கிற மோட்டிவ் சிலருக்கு இருப்பதை நம்ம ரொம்ப வெளிப்படையாகவே பார்க்க முடியுது. 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பங்கள் எங்களோடு ஏன் விஜய் வந்து நிற்கவில்லை என்று கேட்கிற அந்த குரல் வெளிவரதுக்கு மாறா ஸ்டாண்ட் வித் விஜய், விஜய் என்ன வருத்தப்படுவாரு, விஜய் என்ன பாவம், இந்த நரேஷன் கொண்டு போகப்படுது. இது வந்து ரொம்ப அநியாயமான ஒரு நரேஷன். விஜய் எவ்வளவு கஷ்டப்படுவாருங்கிற நரேஷன் இருக்குல்ல, இது என்ன அடிப்படையில் ஒரு நரேஷன் செட் பண்றாங்க? விஜய் கஷ்டப்படுவாருங்கிற ஒரு நரேஷன். விஜய் ஏன் கஷ்டப்படுறாரு? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும். என்னடா தர்மத்துக்கு என்ன ஆயிடுச்சு? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வரணும்னா என்ன தர்மம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி வகைராக்கள்
திட்டமிட்டு இப்படி ஒரு மனித பேரழிவுங்க நடக்கிறதுக்கு ஒன்று பண்ணிட்டாங்க, நாங்கள் அதை வந்து ப்ரூவ் பண்ணுவோங்கிற மாதிரி பேசுனாங்க. எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அடுத்தடுத்த கட்டம். ஃபெலிக்ஸ் பேசின அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று ஆதவ் அர்ஜுனோட அஃபிடவிட் வந்துச்சு. அந்த அஃபிடவிட்டோட வீடியோ காப்பி மாதிரி இருக்குது. அந்த அஃபிடவிட் நான் உங்களுக்கு அதனுடைய விவரத்தை நான் சொல்கிறேன். அதாவது நேற்றுக்கு தான் ஆதவ் அர்ஜுனா வந்து அஃபிடவிட் கொடுக்குறாரு. அதுக்கு முந்தின நாளே அதில் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபெலிக்ஸ் பேசுகிறாரு. அப்படின்னா நரேஷன் வந்து ஒரு டூல் கிட் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. உங்களோட டவுட் வருதா இல்லையா? ஆதவ் அர்ஜுனா வந்து அந்த அஃபிடவிட் பண்ண இதில் சன் ஆஃப் ராஜேந்திரன், ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் எலெக்ஷன் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட், தமிழக வெற்றி கழகங்கிற பேரில் தான் அந்த அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாரு. அது வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிற பேரில் அது வருது. அதில் வந்து ஹோம் செக்ரட்டரிக்கெல்லாம் சில விஷயங்கள் வழிகாட்டுதல் வேணும்லாம் கேட்டிருக்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அரசாங்க தரப்பு தாவேகாவுக்கு ஒதுக்கி அந்த ரேலிக்கான இடம் இருக்குல்ல, அதை வந்து அதில் பயாஸ் காமிச்சது அப்படின்னு ஒன்று. இதையும் ஃபெலிக்ஸ் வந்து திரும்ப அதை சொல்கிறாரு. போலீஸை அரசாங்கம் தன்னுடைய ஒரு டூலாக பயன்படுத்தி கொண்டது. இந்த கட்சியின் ஆர்கனைசர்ஸ் கூட்டம் நடத்துறதுக்கு இவங்க அனுமதிக்கலை. இதை வந்து இவரும் எடப்பாடி பழனிசாமி எக்கோ பண்ணுறாரு. அதுக்கு பிறகு கரூரை பொறுத்த மட்டில் எலக்ட்ரிசிட்டி டிஸ்கனெக்ட் செய்யப்பட்டது, இவரோட வெர்ஷன். இப்போ என்ன சொல்கிறேன், நிறைய வெர்ஷன் எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் பண்ணதை பற்றி வருது. இதனால தான் ஒரு அஃபிடவிட்ல கொடுத்துருக்காரு. இருக்குது, வரிசையாக சொல்லிடுறேன். எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் பண்ணதை பற்றி விகடனில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, ஜென்ரேட்டருக்குள்ள அந்த இது இருக்குல்ல, தகரக்கொட்டாய் போட்டுருந்தா அதில் போய் எவனா விழுந்துட்டான், அதனால சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதில் ஒட்டுமொத்தமாக கரண்ட் ஆஃப் செய்யப்பட்டது. அது பார்த்தாலே டிரான்ஸ்ஃபார்மர் மேலெல்லாம் ஏறுறாங்க. அந்த வீடியோவே இருக்குது. இந்த ஜென்ரேட்டருக்குள்ளே போய் உள்ள ரூமுக்குள்ளே போய் நுழையிறது இது ஒன்று. அப்புறம் ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இது எங்கெல்லாம் வேற இடத்துல கேட்டிப்பேன். ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு சொல்லப்பட்டுச்சு. அது அரசு தரப்பு வருஷனாக இருக்கும். சமூக விரோத கும்பலுக்கு நுழைந்து விட்டார்கள், ஆகையால் தவிர்க்க இயலாமல் துப்பாக்கி சூடோ தடியடியோ நடத்த வேண்டியது இருந்தது. இவங்க போலீஸ் மாதிரியே ஒன்று கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு அவங்க தான் ஸ்லிப்பரையும் கல்லையும் வீசி எறிஞ்சாங்க அப்படின்ட்டு. இது வந்து நான் இடத்துல ஸ்லிப்பரையும் கல்லையும் வீசி எறிஞ்சாங்கல்ல, எதுக்கு வீசி எறிஞ்சிருப்பாங்க ஸ்லிப்பரையும் கல்லையும்? கீழே அந்த க்ரௌடில் இருக்கிறவங்ககிட்ட அவங்க என்ன ஆயுதம் இருந்திருக்க கூடும்? காலில் கடந்த செருப்பு. நீங்கள் அந்த மறுநாள் கூட்டம் கலைஞ்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க காலில் செருப்பு தான் அவங்ககிட்ட இருந்த ஆயுதம் அதிகபட்சம். ஆயுதம்னா என்ன? செருப்பை நீங்கள் வந்து அவனை இழிவுபடுத்துறதுக்காக கீழே இருந்து இப்படியே கூப்பாடு போடுறாங்கல்ல, தண்ணி கொடுன்னு கேட்குறாங்கல்ல. அப்போ மேலே இருக்கிறவங்களுடைய அட்டென்ஷன், விஜய் அண்ணான்னு கூப்பிட்டு இந்த இறைச்சல்ல கேட்கலன்னு சொன்னால் செருப்பத்தையும் இழிவுபடுத்துறதுக்கு இல்லை, இந்த பக்கம் கவனம் ஈர்ப்பதற்கு கூட செஞ்சுருக்கலாம். அப்படி எந்த இதுவும் இல்லை. நேரடியாக கீழே சமூக விரோத கும்பல்கள் தான் வந்து, நீ ஆதவ் அர்ஜுனுக்கு இருந்தாரு 2 நாள் ஆச்சு அவனுக்கு சமூக விரோத கும்பல் வந்துருச்சுட்டு. அவங்க ட்ரோன் ஷாட்லாம் வெளியில வரலாம், செருப்பு தூக்கி எரிஞ்சது யாருன்னு இதெல்லாம் இருக்குது இல்லை. அது போக இன்னொன்று வந்து ப்ரூஃபோட அத்தனை விஜய் ரசிகர்களுக்கு நடுவில் ஒருத்தன் செருப்பு தூக்கி எரிஞ்சிட்டு தப்பிச்சு போயிடவும் முடியாது. அவங்க செருப்பு தூக்கி எரிஞ்சது அட்டென்ஷன் சீக்கிங் கூட இருக்கலாம். கல்லை தூக்கி எரிஞ்சதுக்கு கீழே கல் தான் கிடந்திருக்கும், கல் செருப்பு தான் கீழே கிடச்சிருக்கும் அவங்களுக்கு, அதை தூக்கி எரிஞ்சிருக்கலாம். அதை இவங்க வந்து சமூக விரோத கும்பல்கள் வந்து விட்டன அப்படி ஒன்று பேசுகிறாங்க. இன்னொன்று, ஆம்புலன்ஸ் உள்ளும்புறமாக வந்து போனது தான் பேனிக்கை உருவாக்கிடுச்சு. மயங்கி விழுறாங்க, ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்லாம் கூட தாக்கப்பட்டாங்க. ஆம்புலன்ஸ் வர்றதே ஒரு பேனிக் கிரியேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ இனி ஒரு கூட்டம் நடக்குது, இனி இது மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸே ஒரு எச்சரிக்கை உணர்வாகுமா, எப்போ கூட்டம் நடக்குது அதுக்கு போகக்கூடாது, நமக்கே வம்பணும், போகக்கூடாது, போனால் அடிப்பாங்க அப்படின்னு தோணுமா இல்லையா? தேவையில்லாத பதற்றத்தை ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸுக்கு ஒரு பேரிடர் காலத்தில், ஒரு நெருக்கடி காலத்தில் அல்லது உயிர் போகிற நிலைமையில் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் செய்யப்படுறது ரொம்ப முக்கியமானது. ஒன்று, கூட்டம் ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்கு கூட இடம் விட்டே நீங்கள் கூட்டத்தை இது பண்ணுங்கள், ஆர்கனைஸ் பண்ணுங்கள். போகிறவருக்கு வண்டி வழி விட்டா பண்ணுங்கள், ஏன் ரோட்டை அடைச்சே ஏன் பண்ணணும்? இது ஒரு கேள்வி, சரியா? ஆனால் ஆம்புலன்ஸ் அப்புறம் வந்து போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணிடுச்சு. நீங்கள் லத்தி சார்ஜ் நல்லா பார்த்தீங்கன்னா லத்தி சார்ஜ் கடைசியில் நடக்குது. கூட்டம் கண்டுக்கடாமல் போனதுக்கு பிறகு லத்தி சார்ஜ் நடக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஸ்டாம்பீட் நடந்துச்சுன்னு ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய அஃபிடவிட்டில் சொல்கிறாரு. இதே தான் இவரும் சொல்கிறார். இது எப்போ சொல்கிறாரு? நேற்று போட்ட வீடியோ இல்லை, அதுக்கு முன்னால் இருக்கிற வீடியோவிலே ஃபெலிக்ஸ் சொல்கிறார்.